வணக்கம். குழந்தைகளிடமிருந்து புத்தகங்களை காப்பாற்ற மூல தகவல்களில் உள்ள சில சூப்பரான உத்திகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆசையா வாங்கிய புத்தகங்களும் பேப்பரும் கிழிஞ்சு கிடக்கிறத பார்த்தா எவ்ளோ டென்ஷனா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. தங்களோடதோ இல்ல மத்தவங்களோட புத்தகங்களையோ இப்படி தொடர்ந்து கிழிக்கிற இந்த பழக்கத்தை மாத்துறதுதான் நம்மளோட முதல் சவால். ஆனா கவலை வேண்டாம். அவங்க கவனத்தை சரியா திசை திருப்பி நல்ல ஊக்கம் கொடுத்தா இந்த பிரச்சனையை ஈஸியா சரி பண்ணிடலாம். இதுல சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த தேவையற்ற பழக்கத்தை பாதுகாப்பான முறையான ஒரு மாற்று வேலையா மாத்துறதுதான். வீட்ல பழைய பேப்பர்களை கிழிச்சு விளையாட கொடுக்கலாம். பள்ளியில ஸ்டிக்கர் ஓட்டுறது மாதிரியான எளிய வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். பள்ளி சூழல்ல புத்தகங்களையும் பொருட்களையும் எப்படி பாதுகாப்பா கையாளணும்னு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது தான் நம்மளோட முக்கிய நோக்கமே. இதை செய்ய படங்களோடு கூடிய விதிகளை காட்டுறதும் செய்முறை கலைகளை பயன்படுத்துறதும் ஆசிரியர்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். சரி, குழந்தைகளின் இந்த நடத்தையை மாத்த மூல தகவல்ல இருக்கிற அந்த 15 சூப்பரான ஐடியாக்கள் என்னன்னு பாப்போமா? பேப்பர்களை கிழிச்சு ஒட்டுறது, ஸ்டிக்கர் விளையாட்டு மாதிரியான கலை செயல்பாடுகள் அவங்களோட கிழிக்கிற ஆர்வத்தை பாதுகாப்பான முறையில தீர்த்திடும். அது மட்டும் இல்லாம பொம்மலாட்டம், படக்கதைகள் மூலமா புத்தகங்கள் மேல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் ஈடுபாட்டையும் நம்மளால ஈஸியா உருவாக்க முடியும். மாற்றுப் பணிகளை திட்டமிட்டு கொடுக்கறதும் அவங்கள நல்லா ஊக்கப்படுத்துறதும் தான் இந்த நடத்தைய மாத்துறதுக்கான அடிப்படையான உளவியல் உத்திகள். கொஞ்சம் யோசிங்க, உங்க குழந்தைங்ககிட்ட இன்னைக்கு எந்த புதிய ஆக்கப்பூர்வமான திசை திருப்பல் உத்தியை நீங்க ட்ரை பண்ண போறீங்க?